இயற்கை விவசாயம் மற்றும் பாரம்பரிய நெல் விவசாயம் குறித்த விழாக்களை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாரம்பரிய சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்டம் தோறும் விழாக்களை நடத்த வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள ஆதிரங்கம் கிராமத்தில் நமது நெல்லை காப்போம் என்ற தலைப்பில் பாரம்பரிய நெல் திருவிழா நடைபெற்றது. கடந்த 10 ஆண்டுகளாக இந்த திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு நடைபெற்ற நெல் திருவிழாவில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் ஆர்வத்தோடு பங்கேற்றனர். இதில் மாப்பிள்ளை சம்பா, கிச்சிலி சம்பா, கைவர சம்பா, சிங்கினி சம்பா, இலுப்பைப்பூ சம்பா, குழியடிச்சான், கொட்டார சம்பா, தூயமல்லி, ஆரக்குருவை போன்ற அழிந்து வரும் நெல் வகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. நம்முடைய முன்னோர்களுடைய அந்த நெல் விதைப்பு முறை, அதில் இருக்கக்கூடிய பல வகையான 150க்கும் மேற்பட்ட நெல் மணிகளை பற்றிய சிறப்பு செய்திகள் எல்லாம் நமக்கு இங்கே கிடைக்கின்றது. இது போன்ற ஒரு செய்திகள் நமக்கு கிடைப்பது அரிது. அதே போல நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய உணவு முறைகளை இன்றைக்கு நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அவைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு விதமான நல்ல செய்திகள் எல்லாம் இங்கே தரப்படுகின்றது. விழாவிற்கு வரும் விவசாயிகளுக்கு அவர்களது விருப்பத்தின் பேரில் பாரம்பரிய நெல் 2 கிலோ இலவசமாக வழங்கப்பட்டது. அடுத்த ஆண்டு நெல் திருவிழாவின் போது அவர்கள் 4 கிலோ நெல்லை கொண்டு வந்து தர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. இந்த நிபந்தனையை ஏற்று விவசாயிகள் பலரும் பாரம்பரிய நெல்லை ஆர்வத்தோடு வாங்கிச் சென்றனர். 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்ற இந்த திருவிழாவில் கருத்தரங்கங்களும் நடைபெற்றன. அதில் இயற்கை சாகுபடியின் அவசியம் குறித்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. நாங்கள் ஒவ்வொருவரும் வந்து பல மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கோம். நாங்க 2 கிலோ நெல்லை இனமா வாங்கிட்டு போய் அதை விளைவிச்சு மறுபடியும் இன்னும் 4 கிலோ சேர்த்து நாங்க கொண்டாந்து திருப்பி கொடுக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய நல்ல தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டை எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. பாரம்பரிய சாகுபடி முறையை ஊக்குவிக்கும் வகையில் அரசே மாவட்டம் முழுவதும் நெல் சாகுபடி திருவிழாக்களை நடத்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு ஏற்று ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இது போன்ற விழாக்களை அரசே நடத்தினால் மக்களிடம் வெகு விரைவாக சென்று அடையும். நம்மாழ்வார் இது துவக்கி வைத்த இந்த நெல் திருவிழா மாபெரும் விழாவாக, நெல் பெருந்திருவிழாவாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது என்பதிலே எங்களுக்கெல்லாம் பெருத்த மகிழ்ச்சி. இயற்கை விவசாயத்தில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு மானியம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜசேகர்.